இந்திய வரலாற்றிலேயே முதல் முறை அப்படிங்கிற மாதிரி ஆளுங்கட்சி அமைச்சர்களையே அதிக தடவை அவர்கள் பேசியதே சபை குறிப்பிலிருந்து நீக்கியது இதுதான் முதல் முறை. எம்எல்ஏகளுக்கு சொகுசு கார் வாங்கணுங்கிறீங்க, அவர்களுக்கு மாதம் 1 லட்சம் ரூபாய் மேனிக்க அவர்களுக்கு அலோன்ஸ் கொடுக்கணுங்கிறீங்க. இன்னைக்கு எந்த அமைச்சர் கார் இல்லாம இருக்காங்க? எந்த சட்டமன்ற உறுப்பினர் கார்ல? முந்தானத்து ஒருத்தர் சொல்றாரு, நாங்க லவ் பண்ணிட்டு சும்மா தெரிஞ்ச. இதெல்லாம் சட்டமன்றத்தில் பேச வேண்டிய பேசா? இங்க ஒருத்தர் பாட்டு பாடுறாரு, அங்க சபாநாயகர் எதிர்பாட்டு பாடுறாரு, பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி நடக்குது. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை எல்லாம் நிறுத்திட்டு பஞ்சு டைலாக்னு எடுத்துக்கலாம். இன்னொரு வகையில் பேரங்கின பேசிட்டு இருக்காரா எல்லா அமைச்சர்கிட்டாலையும் தெரியல. சரிங்களா? ஃபைல்லாம் என்கிட்ட இருக்குடா, இவ்வளோ கொண்டு வந்து கொடு அப்படின்னு பேரம் பேசுகிறாரான்னு தெரியல. சோசியல் மீடியாவில் இவர்களுக்கு சொல்லவா வேணும்? அங்கே நம்ம எல்லா ஸ்டேட்லேயும் நம்ம தமிழர்கள் இருக்கார்கள். அங்கே விஜய் ரசிகர்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்வார்கள். அவர்களை வைத்து இவர்கள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் பாஜகவை சார்ந்த டிபிஎஸ் செந்தில்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். சட்டமன்றம் பார்த்தீங்கன்னா நடந்து வந்துட்டு இருக்கு. இத்தனை ஆண்டு காலத்துல நேரலைன்றது முழுமையாக இருக்கு அப்படின்னு சொல்லி மக்களே தங்களோட கருத்தை தெரிவிக்கிறாங்களே, உங்களோட பார்வை என்ன சார்? உண்மை முதல் தடவைன்னு சொல்ல முடியாது இது. ஏன்னா இதை போல 2012 லோக் ஜனதா பார்ட்டி ஜெகதீசன் என்பவர் ஒரு பொதுநல வழக்கு ஒன்று தொடுறாரு. அது 2015 எடுத்துக்கப்படுது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைட்ல இருந்து 60 கோடி ரூபாய் இது சம்பந்தமா நேரலை பண்ணணும்னா செலவாகும் அப்படிங்கிற ஒரு கூற்று எடுத்து வைக்கிறாங்க. அதற்கு பின்பும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம்ல விஜயகாந்த் சார், தேமுதிகவோட தலைவர், அவரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிட் பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணுறாரு. அவரும் நடைமுறைக்கு வேணும், இந்த மாதிரி மக்கள் எல்லாரும் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் சட்டமன்றத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சட்ட ரீதியாக அவர் முன்னெடுக்கிறார். நீதிமன்றத்தில் இவர்கள் சொன்ன ஒரு பதில் பார்த்தீங்கன்னா, இது சபாநாயகரோட தனிப்பட்ட முடிவு, நீதிமன்றத்தை அடையிற முடியாது. அதையும் தாண்டி தான் நீதிமன்றம் இந்த மாதிரியான ஒரு சில அட்வைஸுகளை இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் 2023 அதுக்கப்புறம் சில கேள்வி நேரங்கள், கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் அந்த காலகட்டத்தில் சில இது காட்டப்பட்டது. இப்போ தொடர்ந்து விஜயாட்சி வந்ததுமே முழுமையாக காட்டப்பட்டிருக்கு. இப்போ இது எதிர்கட்சி தலைவர் உதயநிதி சொல்கிறப்ப கூட இந்த மாதிரி முழுமையாக காட்டுறதுனால ரீல்ஸு இதெல்லாம் வந்துடுது அப்படிங்கிற ஒரு வாதம் சொல்கிறாங்க. அது ஒரு வகையிலே சரியாகவும் இருக்கலாம், தப்பா இருக்கலாம். ஆனா மக்கள் மத்தியில எல்லாமே போறதுல தப்பு கிடையாது. என்ன நடக்கு அப்படிங்கிறது என்னதான் சட்டமன்றம் நடந்தாலும் பாத்தீங்கன்னா அதுல நீக்குது அதிகமா இருக்கு சார். என்ன எப்படி சார் பாக்குது? ஏன்னா ஒரு பக்கம் அனுபவம் வாய்ந்தவர்களும் அப்படிதான் பேசுறாங்க, புதியவர்களும் அப்படிதானே பேசுறாங்க. இல்ல, அது எப்படி சொல்றேன்னா, இந்திய வரலாற்றிலேயே முதல் முறை அப்படிங்கிற மாதிரி ஆளுங்கட்சி அமைச்சர்களையே அதிக தடவை அவர்கள் பேசியதே சபை குறிப்பிலிருந்து நீக்கியது இதுதான் முதல் முறை. இதற்கு முன்பு இது நடந்தது கிடையாது. ஏனென்றால் அவர்கள் சினிமா பாணியிலேயே டயலாக் பேசுவது, அங்க மக்களின் பிரச்சனைகளை ஆக்கப்பூர்வமா எடுத்து வைக்காமல் சினிமா பாணியில் நீங்கள் பேசுனா அதை விட அதிகமாக நாங்கள் பேசுவோம் அப்படிங்கிற திறமையை காட்டுறதுல தான் அதில் அவர்கள் சட்டமன்ற நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள். ஒழிசி ஆக்கப்பூர்வமான மக்கள் திட்டங்களை செயல்படுத்துவது எப்படி, இன்றைக்கு நிதி நிலைமையை சரிபடுவது எப்படி, ஒவ்வொரு திட்டங்களை கொண்டு செல்வது எப்படி, இன்னைக்கு நாம் வாக்குறுதி கொடுத்தோமே அந்த திட்டங்களை எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை முன்னெடுக்காமல் ஒருவருக்கொருவர் போட்டி சட்டமன்றம் மாதிரி, நீ ஒன்று சொன்னா நான் ஒன்று சொல்லுவேன் அப்படின்னு தனி மனித அட்டாக் தான் அதுல நிறைய இருக்கு. இப்ப சட்டமன்றத்துல சட்டமன்றத்துல அரசியலா பேசக்கூடாது, அது தலைவர் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜனா சொல்றாருல்ல சார். அது நிறைவேற்றுவாருன்னா நிறைவேற்றப்பட்டதை இந்த 100 நாள்ல நீங்க என்ன நிறைவேற்றினீங்கிற விஷயத்த சொல்லுங்க. இந்தந்த துறைகள்ல இந்தந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம், இதெல்லாம் நாங்க இந்த எங்களுடைய தாவைக்கு அரசு வந்த பின்னாடி மக்களுக்காக இந்தந்த பணிகளை செய்திருக்கோம்னு ஆக்கப்படமா செய்யுங்க. அதே போல கவன ஈர்ப்பு தீர்மானம் பண்ணும்போது இந்தந்த துறைகளில் நாங்கள் இதெல்லாம் செய்ய போகிறோம்னு ஒரு கவனம் கொண்டு போங்க, முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைங்க சபாநாயகர் மூலமாக. இந்த மாதிரி விஷயங்களை விட்டு போட்டு எதிர்கட்சியை தாக்கி இது பண்ணுவது, அது ஆளுங்கட்சிக்குத்தான் ஒரு கிடைக்கக்கூடிய நேரத்தை வீணாக்குகிறார்கள். விஷயம் எதிர்கட்சிக்கு ஒன்றும் கிடையாது. அவர்கள் எதிர்கட்சி அரசியல் பண்ணத்தான் பார்ப்பார்கள். அப்படிங்கிறப்ப ஆளுங்கட்சி தான் தன்னை
தெளிவுபடுத்தி கொண்டு சரியான முறையில் சட்டமன்றத்தை கொண்டு போக வேண்டிய பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு இருக்கு. 100 நாள் ஆட்சின்றது பாத்தீங்கன்னா பெரிய அளவுல சாதனை அப்படின்னு தானே தாவேகா பரப்புறாங்க. மக்களும் அதுதான் உணர்றாங்க அப்படின்னு சொல்லி தங்களே வந்துட்டு புகழ்ந்து சொல்லிக்கிறாங்களா அமைச்சர்கள் எல்லாருமே. அவர்கள் அப்படித்தானே தங்களுக்கு தாங்களே லீவ்ஸ் போலிக் கொள்வதும், தங்களுக்கு தானே புகழ்ந்து கொள்வதும், தங்களைத்தானே மக்களிடம் வந்து வேற மாதிரியாக ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொள்வதுதான் அவர்களோட பணி, முழு நேர பணி, மக்கள் பணி செய்வதல்ல. அப்படிங்கிறப்போ வந்து அவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரியாக பேசுவது வந்து இது என்ன செய்தோம், சரி நாங்கள் மக்களுக்கு வந்து எங்களோட மேனிஃபெஸ்டோவில் வந்து நாங்கள்லாம் வந்து இதெல்லாம் சொன்னோம், இந்த மாதிரி வந்து 6 சிலிண்டர் கொடுப்போம், நாங்கள் எதை வச்சு சொன்னாங்கன்னு தெரியல, 2500 கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்க கொடுத்த 1000 ரூபாயை கொடுத்துட்டு மீது 1500 ரூபாயை கொடுக்காம விட்டாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து விவசாயிகளுக்கான ஒரு கடன் ரத்து பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அதான் படிப்படியா அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. என்ன அனௌன்ஸ் பண்றாங்க, அவர்கள் வந்து யாரெல்லாம் பயன்பெற முடியாதோ மிக குறைந்த சதவீதத்தில் உள்ள ஒரு விவசாயிகள் பயன்பெறும் அளவுக்கு, அப்படின்னா விவசாயிகள் போராட்டமே தேவையில்லை, சந்தோஷமா இருக்கலாம். நிதி நெருக்கடி இருக்கு சார், படிப்படியா தானே அதையும் செயல்படுத்த முடியும். ஏங்க நிதி நெருக்கடி இருக்குங்கிறீங்க, எம்எல்ஏகளுக்கு சொகுசு கார் வாங்கணுங்கிறீங்க, அவர்களுக்கு மாதம் 1 லட்சம் ரூபாய் மேனிக்க வந்து அவர்களுக்கு அலோன்ஸ் கொடுக்கணுங்கிறீங்க. இப்ப கொடுக்கக்கூடாது என்பது கிடையாது அது விஷயம். அப்படி பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா 1951 காமராஜர் பீரியடுக்கு முன்னாடியே வந்து பேமெண்ட் ஆஃப் சேலரிஸ் ஆக்ட் 1951 அதுலேயே வந்து பயணப்படி, உதவியாளர்களுக்கு சேலரி, இது எல்லாமே வந்து வரையறைப்பட்டதான். அடுத்து வந்து காமராஜர் பீரியட் வந்த முன்னாடி 1955 உங்களுக்கு வந்து சட்டம் கொண்டு வந்து அதில் சில வழிமுறைகளை மாற்றி அப்பயும் வந்து அவர்களுக்கான பயணப்படி, அலவுன்சஸ் எல்லாமே வந்து இம்ப்ளிமெண்டேஷன் காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு இருக்காங்க. 2001 வந்து உங்களுக்கு வந்து அதே போல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சேலரி எல்லாமே கொடுக்குறாங்க. இது தொடர்ந்துகிட்டு இருக்கு, இதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இப்போ உள்ள நிதி நெருக்கடியில் இது மக்களுக்கு இந்த மாதிரியான விவசாயிகளுக்கு ஃபுல்ஃபில் அவர்களோட மன நிறைவோடு இது பண்ற அளவுக்கான ஒரு விஷயங்களை நம்ம செய்யலாம். அவர்களுக்கு என்ன வாக்குறுதி நீங்க கொடுத்தீங்களோ அந்த வாக்குறுதியை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிருக்கலாம் இந்த நிதிகளை வைத்து. அதை விட்டுட்டு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக வந்து ஒவ்வொரு மக்களோட பிரச்சனை இருக்கு, 3 லட்சம் மக்கள் இருக்காங்க, அவங்கள நிறைவேற்றணும் சார், குறைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் நேரடியாக போய் கலாய்வு செஞ்சு பார்வையிடணும் அப்படின்றதால கார் எல்லாம் கொடுக்குறாங்க. கார் கொடுத்தா எங்க போய் நிற்கும்? ஒரு 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 சட்டமன்ற தொகுதிக்கு இன்னைக்கு எந்த அமைச்சர் கார் இல்லாம இருக்காங்க? எந்த சட்டமன்ற உறுப்பினர் கார்ல? முந்தானத்து ஒருத்தர் சொல்றாரு, நாங்க லவ் பண்ணிட்டு சும்மா தெரிஞ்ச, இதெல்லாம் சட்டமன்றத்துல பேச வேண்டிய வேலை வெட்டி இல்லாம இருந்தோம், எங்களுக்கு வந்து வேலையும் கொடுத்து காரும் கொடுத்து அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசுறாரு. அப்ப இதெல்லாம் தான் சட்டமன்றத்தில் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். அதையே வந்து ஃபர்ஸ்ட் இவங்க வந்து சொல்லி கொடுக்கணும். அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி பேசுறாங்க. ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட்னு ஒரு கார் வச்சிருக்காராம், 30-40 லட்ச ரூபா கார் வச்சிருக்காராம். இந்த மாதிரி வந்து பொய்களை பேசிட்டு மலிவான விளம்பரங்களை வந்து சட்டமன்றத்துல தேடக்கூடாது அவங்க. இது வந்து ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாயிடும். அதை தவிர்க்கணும். அதை தவிர்த்துட்டு சட்டமன்றத்தில் இனி வரும் காலங்களையாச்சும் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை அவர்கள் முன்னெடுத்து மக்கள் குறைகளை தீர்ப்பதற்கான ஏதுவான விஷயங்களை செய்யணும். அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான இம்ப்ளிமெண்டேஷனுக்கான விஷயங்களை விவாதிக்க வேண்டும். எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கு முறையான பதில்கள் தங்களிடம் இருந்தால் சொல்லுவார்கள், இருக்கணும். சொல்லுவதற்கான ஒரு முன்னெடுப்புகளை எடுக்கணும். கவன ஈர்ப்பு தீர்மானம் என்றால் அதற்கு முறையான கவனம் ஈர்ப்பு, மக்களின் பிரச்சனைகளை கவனம் ஈர்க்க வேண்டும். அதை விட்டுட்டு தன்னுடைய முதல்வர்கிட்டால வந்து தன்னோட கவனம் ஈர்க்கப்படணும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல மெம்பர்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க, உறுப்பினர்கள், நம்மளுடைய எம்எல்ஏக்கள். அதே போல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேள்வி நேரங்கள்லையும் முறையாக கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்காமல் ஏனோதானோ என்று தனக்கு தேவையான விஷயங்களை, ஒரு தனிப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் பேசிக்கிறேன். மக்கள் பிரச்சனைகளை கேள்விகளாக எழுப்பி தங்களுடைய தொகுதிகளில் என்ன தேவைகளோ அதை நிவர்த்தி பண்றதுக்கு தான் சட்டமன்றம். அந்த சட்டமன்ற மாண்புகளை கடைபிடித்தால் நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு இங்க ஒருத்தர் வந்து பாட்டு பாடுறாரு, அங்க சபாநாயகர் எதிர்பாட்டு பாடுறாரு, பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி நடக்குது. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை எல்லாம் நிறுத்திட்டு, ஏன்னா மக்களுக்கு ஆக்கப்பூர்வமாக செய்யக்கூடிய
சட்டசபையை நடத்தணும். அப்ப லைவ் பார்க்குறப்ப மக்கள் உணர்வார்கள். நீங்கள் இதே லைவா பார்த்தாங்கன்னா வந்து பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் கேலி கூத்தா சட்டமன்றத்தை மதிக்கும் தன்மை குறைந்துவிடும். சினிமா பாணியில சட்டமன்றம் நடக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா வந்துட்டு அரசியல் விவாதத்தின் போது பாத்தீங்கன்னா சங்கி அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமாரை பார்த்து உதயநிதி அவர்கள் ஒரு பெயர் சூட்டு நிறைய எப்படி பாக்குறது சார்? அதை உதயநிதிக்கு தெரியல சங்கி இந்த மாதிரியான விஷயங்களை பேசுவது மட்டும்தான் அவருக்கு தெரியும். சட்டமன்றத்தில் போய் என்ன பேசுவது என்று தெரிந்திருக்கலாம். அது அவர் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுங்கள். ஏன்னா எரிசக்தி துறையிலோட மானிய கோரிக்கையில தான் அவர் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு நிர்மல்குமார். அது சார்ந்து எரிசக்தி துறையில மக்களுக்கு தேவையான விஷயங்கள் இன்னைக்கு மின் தட்டுப்பாடெல்லாம் இருக்கு. அது சார்ந்த விஷயங்களை கேள்வியா எழுப்புறதை விட்டுட்டு அவர் சங்கியா இருக்காரு, அவர் என்னவா இருந்தா உனக்கு என்ன வந்திருக்கு, இதை போய் சட்டமன்றத்தில் கேட்க வேண்டிய தேவையில்லை. இல்ல இப்ப பாஜகவை சார்ந்தவர் தான் சிடிஆர் நிர்மல்குமார் அப்படின்னு நீங்க உறுதிப்படுத்த விரும்புறீங்களா சார்? அவர் எங்க பார்க்க பாஜகவோட பேசுகிறார். அவர் வந்து திருப்பரங்குன்ற கோயிலோட இதையே நடத்த விட மாட்டோம், கார்த்திகை தீபம் ஏத்த விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படிங்கிறப்ப வந்து அவர் பாஜகவில் இருந்தது உண்மைதான், அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. அவர் எப்பயும் ஏடிஎம்கே போய் தாவேக்காவுக்கு போயிட்டாரு. அப்படிங்கிறப்ப இப்ப எங்க வந்து அவரு பாஜகவோட இணக்கமா போறாருங்கிறது எனக்கு தெரியல. அவரோட வாதம் என்பது வந்து முற்றிலும் ஒரு தவறானதுதான். அனைத்து முன்னாள் அமைச்சருடைய ஊழல் தொடர்பான தணிக்கை அறிக்கை என்னோட டேபிள்ல இருக்கு. எப்ப வெளியிடணுமோ அப்ப வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி மாசம் ஒரு பஞ்சு டைலாக் எல்லாம் முதல்வர் பேசினாரு. எப்படி சார் பாக்குறீங்க? அது பஞ்சு டைலாக்னு எடுத்துக்கலாம். இன்னொரு வகையில பேரங்கின பேசிட்டு இருக்காரா எல்லா அமைச்சர்கிட்டாலையும் தெரியல. சரிங்களா? உங்க ஃபைல்லாம் என்கிட்ட இருக்குடா, இவ்வளவு கொண்டு வந்து கொடு அப்படின்னு பேரம் பேசுறாரான்னு தெரியல. பேரம் பேசுறதுக்கு என்ன இல்லங்க, நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே. அதை விட்டு போட்டு நான் வந்து பஞ்சு டைலாக் வந்து அது சட்டசபையில வந்து பேசிட்டு இருக்கணும் நீடு கிடையாது. இல்ல, உண்மை என்ன, உங்ககிட்ட ஃபைல் இருக்கு, குற்றவாளியை தண்டிக்காமல் காப்பாற்றுவது கூட ஒரு வகையான குற்றம் தான். அப்ப முதல்வர் வந்து இவர்களை காப்பாத்துறாரா? அப்ப என்ன அர்த்தத்துல அவர் சொல்ல வர்றாருன்னு தெரியல எனக்கு. என் பேச்சை கேட்கலைன்னா நான் உங்களை எல்லாம் தண்டிப்பேன். இல்லை, மக்கள் பணத்தை நீங்க வந்து எப்படி பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, என்ன எனக்கு இணக்கமா போங்க. இல்ல நீங்க வந்து எனக்கு இணக்கமா போகாம என்னை எதிர்த்து அரசியல் பண்ணீங்கன்னா நான் உங்களை ஃபுல்லா வந்து விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு போக்கா, இல்ல வந்து நீங்கெல்லாம் வந்து இவ்வளவு கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிற ஒரு போக்கான்னு தெரியல. அது இருந்துச்சுன்னா நடவடிக்கை எடுக்கலாம். அது உதயநிதியும் அவர் தான் அதைத்தான் சொல்லியிருக்காரு. 11 வகையான மதுபானங்களை வந்து தமிழ்நாட்டில் வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு உத்தரவு இருங்க. அந்த உத்தரவுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் அண்டு வந்து நேச்சுரல் ஐடென்டிஃபிகேஷன் ஃப்ளேவரிங் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அதனால வந்து அவங்க வந்து இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப அதை சார்ந்து தொடர்ந்து வந்து ஒரு 3-4 நாட்கள்ல வந்து திருப்பி ஒருக்கா வந்து ரிவோக் பண்றாங்க. ஏன் ரிவோக் பண்ணிட்டு ஒரு காரணம் இதுவரை முறையான காரணமே சொல்லலை, அதுல கெமிக்கல் கலக்கலை அப்படின்னு ஒரு 19 ஒரு இது சொல்லிட்டு போறாங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கூட டாஸ்மார்க் FSSI மூலம் வந்து என்ன நடந்திருக்கு, இந்த 11 வகை மது வகைகளை வந்து நீக்கணும், ரிவோக் பண்ணதுக்கான இந்த ரீசன் அப்படிங்கறத இதுவரையும் கொடுக்கல. எம்டி டாஸ்மார்க் எம்டிக்கு போன் பண்றாரு. அதன் மூலம் வந்து இமிடியேட்டா வந்து அவங்க வந்து அந்த ஆலைகள்லாம் இருக்கு. ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்தது. எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவர் பேர் வந்து ஜெகதீஷ் பழனிசாமி, முதல்வரோட ஃப்ரெண்டு. அவரோட ஃப்ரெண்டு ஆகாஷ். அவர் வந்து ஐரோப்பா நாடுகளில் உட்காந்துக்கிட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 ரூபாய் வந்து ஒரு இதுக்கு லாபம் கிடைக்கும். இதனால வந்து 12,000 கோடி வந்து ஒரு ஆண்டுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் முன்னாடியே வாங்கிக்கங்க அப்படின்னு டீல் பேசி தான் அந்த 11 வகையான மதுபானங்களையும் திரும்ப ஒருக்கா ரிவோக் பண்ணி மார்க்கெட்ல வந்து கவர்மெண்ட் திரும்ப பர்ச்சேஸ் பண்ணுது அப்படிங்கிற உதயநிதியோட ஃப்ரெண்ட் ரதீஷ்ன்ற மாதிரி நீங்க இப்ப ஆகாஷ்னு ஒரு பேரை சொல்றீங்களே. ஆமா, இது அதான் அவரோட ஃப்ரெண்டு வந்து ஜெகதீஷ் பழனிசாமியோட நட்பு. அவரை வச்சுதான் பேசியிருக்காங்க. இது நடந்துட்டு இருக்கு. இதுதான் உண்மை. அவர் ரித்தீஷன் தான் பேசியிருக்காரு, ஆகாஷ் ரித்தீஷ். இந்த ரித்தீஷுங்கிறவரும் உட்காந்துதான் அங்கிருந்து வந்து அவங்களாம் டீலிங் ஆயிட்டாங்க. அவங்களாம் எப்பயோ போய் இது பண்ணி அவங்க அன்கோலதான் இருக்காங்க. அதனால வந்து இதுல பெரிய ஊழல் நடந்து அதற்கப்புறம் தான் இந்த மதுபானங்கள்லாம் வந்து திருப்பி ஒருக்கா அரசுக்கு வந்து சப்ளை பண்றாங்க, அரசு வாங்கிக்குது. இதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு குற்றச்சாட்டு வந்துச்சு, எதிர்கட்சியை குற்றச்சாட்டு பண்ணாங்க, தலைமைச் செயலகம் அந்த மாற்றுறதுக்கு இதுல வந்து முறையான டெண்டர் இல்லாம நிறைய
அதில் ஊழல் நடந்திருக்கிறதா குற்றச்சாட்டு வந்திருக்கு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து இப்போ வந்து மதுபானத்தை ரிவோக் பண்ணாங்கன்னா ரீடெண்டர் கொடுத்தாங்களா? எதுவுமே கிடையாது. அதற்கான விளக்கம் எதுவுமே இதுவரை கொடுக்கப்படலை. ஆட்டோமேட்டிக்காக ரிவோக் பண்ணி திருப்பி ஒருக்கா சப்ளை ஆகிட்டு இருக்கு. இதுதான் இந்த ஆட்சியின் நியாயத்தன்மை. மக்களுக்கு தெரியாது என்று தெரிஞ்சிட்டு இருக்காங்க. மக்கள் புரிந்து கொள்வார்கள், புரிந்து கொண்டார்கள். நாள்தோறும் நொடிதோறும் ஒவ்வொரு நேரமும் வந்து ஊழலால் நிரம்பி கிடைக்கிறது. இவர்கள் சொன்னால் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போனால் வந்து யாரும் இப்போ காசு கேட்கறது இல்லை, எப்பயுமே காசு கேட்க மாட்டாங்க. முறையான ஆவணங்கள் இருந்தால், எனக்கு தெரிந்து முறையான ஆவணங்கள் இருந்தால் அரசு பதிவு கட்டணம் எவ்வளவோ அதை கட்டிட்டு நம்ம வந்து பதிவு செய்துட்டு வரலாம். முறை தவறிய ஆவணங்களை வைத்துக்கொண்டு அங்கே பதிவு செய்யும்போது தான் அங்கே தவறுகள் ஏற்படும். அதில் என்ன நடக்கிறது என்பது தெரியல. ஆனால் வந்து முறையான ஆவணங்களோடு போகும்போது எப்பொழுதுமே அரசு பதிவு கட்டணங்கள் மட்டும்தான் கட்டப்படுகிறது. இப்பயும் அதுதான் நடைமுறையில் இருக்கு. இப்போ அரசு பதிவு கட்டணம் வாங்காமையா பண்ண போறாங்க, அது பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதனால வந்து ஊழலை ஒழித்துட்டோம் என்பது முற்றிலும் பொய்யான பொய், ஜமக்காலத்தில் வடிகட்டிய பொய் அது. அமித்ஷா வந்துட்டு தொகுதி மறுவரை தொடர்பாக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருந்தாங்க. அதுக்கு தாவேக அரசு எதிர்ப்புலாம் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா அமித்ஷாவை சந்திச்ச பிறகு பாத்தீங்கன்னா நிலைப்பாடு மாறி இருக்கு அப்படின்னு விவாதம்லாம் நடந்திருக்கு. உங்களோட பார்வை என்ன? எதுவும் டீலிங் நடந்திருக்கு அமித்ஷாவுடன்? டீலிங்னு சொல்ல முடியாதுங்க. அது ஒரு சம்பிரதாயம் தான், ஒரு எப்பயும் போல நடக்கிறது. அது தென் மாநிலங்களுக்கான முதலமைச்சர் மாநாடு, அதில் கலந்துக்குவாங்க. அது ஒன்றும் இது கிடையாது. ஆகஸ்ட் 12, 2026 அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 543 தொகுதிகளும் ஃப்ரீஸ் செய்யப்படணும், மாற்றக்கூடாது, அப்படியே தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை சொல்றாரு. அதே போல வந்து தற்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற 39 தொகுதிகளும் அதே ஸ்டேட் அலோகேஷன் வைஸ் வந்து அப்படியே தான் இருக்கணும், அதில் எந்த ஒரு மாற்றமும் உறுதிப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக சொல்கிறாங்க. 39 இடங்களும் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறது அந்த அரசியல் அமைப்பு திருத்த சட்டத்தை கொண்டு வரக்கூடாது, டீலிமிட்டேஷன் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் சொன்னாங்க. அடுத்து அமித்ஷாஜியை பார்த்தப்ப அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 20 அப்ப என்ன நிலைப்பாடுனா, மாநிலத்தின் தற்போது இருக்கிற அந்த லிமிட்டேஷனை குறைக்காமல் அப்படியே இருக்கணும். அதுல வந்து விகிதாச்சாரங்கள் எந்த ஒரு மாநிலத்திற்கும் விகிதாச்சாரங்கள் வந்து முறையாக டீலிமிட்டேஷன் பண்ண வேண்டும் அப்படிங்கிறது அவங்களோட காட்டு. அடுத்து வந்து எந்த மாநிலத்திலும் ரீரெப்ரசன்டேஷன் வந்து முறைப்படுத்த வேணும், அது வந்து முறையா எல்லா மாநிலத்தோடும் உரிமைகள் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. தமிழ்நாட்டின் தற்போதைய உள்ள நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் பங்கு வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற இதைத்தான் வந்து மத்திய அரசிடம் கோரிக்கையா வச்சிருக்காரு. ஓகே, அவர் வந்து டீலிமிட்டேஷனை எதுக்கணும் எதிர்கட்சிகளுக்காக அப்படின்னு நினைக்க கூடாது. டீலிமிட்டேஷனால என்ன நன்மை வரும், அதுல நம்மளோட கோரிக்கைகள் என்ன, நியாயமான கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிறத மட்டும் அவர் முன்னெடுத்தால் போதும். அதை விட்டுட்டு திருப்பூருக்காக வந்து பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி ராதவர்ஜனா சட்டப்பேரவையில் என்ன சொல்ல, எங்களுடைய நிலைப்பாட்டில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன் இப்படி ஒரு குழப்பம், ஒரு நிலையற்ற தன்மை? நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீர்கள், அதில் நன்மை என்ன தீமை என்ன ஆராயுங்கள், அதில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுமோ அந்த கோரிக்கைகளை மட்டும் வைத்து டீலிமிட்டேஷனை நான் எதிர்ப்போம் அப்படிங்கிற ஸ்டாண்ட் எடுக்கணுங்கிற ஒரு நிலையே தேவை கிடையாது. அப்ப டீலிமிட்டேஷனால இன்னும் சொல்ல போனால் தொகுதி வரையறைகள், இவர்கள் பயப்படுறது என்ன, மக்கள் தொகை அடிப்படையில் வந்து நம்ம வந்து மக்கள் தொகை ஒரு வரையறைக்குள்ளே வச்சுருக்கோம், கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். இப்போ வந்து நார்த் சைடு ஊபி இந்த மாதிரி இதுகளில் வந்து மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற ஏரியாவில் அதிகமாக போயிடும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருக்குது, அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. அப்படின்னா கூட நீங்கள் அதற்கு தகுந்த மாதிரி இப்போ சென்னை, கோயம்புத்தூர் போன்ற நகரங்களெல்லாம் மக்கள் வந்து அன்றாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2000 பேர் வராங்க சவுத் சைடில் இருந்தாலும். அப்போ இந்த மாதிரி நகரங்கள்லாம் வந்து உங்களுக்கு வரையறை கொண்டு வரும்போது தான், உங்களுக்கு டீலிமிட்டேஷன் வரையறைக்குள்ளே கொண்டு வரும்போது தான் நமக்கு வந்து இன்னும் அதிகமான எம்எல்ஏக்கள், அதிகமான ஒரு இது வரும், அதிகமான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் வரும், நிறையா பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்படிங்கிறப்ப அது வந்து
ஈஸியான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், மக்கள் மத்தியில ஈஸியா கொண்டு போய் ஒரு விஷயத்தை, ஒரு திட்டங்களை கொண்டு செல்வதற்கு எளிதாக இருக்கும். இதுக்கு இது இது ஒரு நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள் தான் அப்படிங்கிறப்ப, அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, ஜாதி வாரியா பார்த்தால் கூட, ஜாதி வாரியா எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு தொகுதிகளிலும் ஜாதி வரையறை எடுத்து, அதன் மூலம் வந்து நம்ம டீலிமிட்டேஷன்ல கொண்டு போய் அவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து தொடர்ந்து அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் பணிகள், அலுவலகங்கள் ஆங்காங்கே அதிகரிக்கப்படும். அப்போ வந்து நம்மளுடைய மக்கள் அதிகமான பிரதிநிதித்துவம் எடுத்து, அதிக மக்கள் வந்து மக்கள் சேவை செய்வதில் ஈடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு, அதற்கான நமக்கு தேவையான வரையறைகளை இவர்கள் மத்திய அரசினர் எடுத்து கூறுறதை விட்டுட்டு, டீலிமிட்டேஷனே வேண்டாம் அப்படின்னு இரட்டை நிலைப்பாடு எடுப்பதும், அதை மாற்றி மாற்றி வரையறுப்பதும் அது ஒரு சரியான அணுகுமுறை இல்லை. இதை முதல்வர் வந்து நமக்கு தேவையான கோரிக்கைகளை வைத்து, டீலிமிட்டேஷனுக்கு என்ன ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டுமோ அதை செய்தால் நல்லா இருக்கும். தமிழகத்துல இருந்து ஒரு பிரதமர் வந்து உருவாக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜனா பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல பேசினாரு. அதை அடுத்துதான் இப்ப வட மாநிலத்துல அதிகமா தமிழக முதல்வர் பற்றின வீடியோக்கள்லாம் வைரல் ஆயிட்டு இருக்கு. எப்படி சார் பாக்குறது? அவர் ஒரு சினிமாக்காரர். சினிமாங்கிற அடிப்படையில் நமக்கு ஷாருக் கான தெரியும், அமீர் கான தெரியுங்கிற போல அங்க இருக்கவங்களுக்கு விஜய் தெரியும். தனுஷ் கூட இப்ப போய் அங்க போய் நடிச்சிட்டாரு ஹாலிவுட்ல. இவர் இன்னும் போகவே இல்லை. இல்ல சார், சினிமாவை கடந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளாக அங்க புகழ்லாம் பரப்பப்படுகிறது சார். இவர்கள் வந்து என்ன சார், சோசியல் மீடியால இவர்களுக்கு சொல்லவா வேணும்? அங்க நம்ம எல்லா ஸ்டைல்லையும் நம்ம தமிழர்கள் இருக்கார்கள். அங்க விஜய் ரசிகர்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்வார்கள். அவர்களை வைத்து இவர்கள் வந்து பரப்புவது, இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கலாம். அது அவர்களோட ஆசை, அதை தப்புன்னே சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டில இருந்து ஒரு பிரதமர் போனா நமக்கு நன்மை, நமக்கு பெருமை. அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இவர்கள் வந்து பொய்யான விஷயங்களை ரீல்ஸ் போட்டு அங்கிருந்து ஒரு கட்டமைப்பு அமைப்பதுங்கிறது வந்து அது எந்த அளவுக்கு எடுபடுங்கிற காலத்தின் கட்டாயம், காலம் கடந்துதான் அதை திமுக சபரீசன் அவர்கள் பாத்தீங்கன்னா அரசியல்ல உள்ள வர இருப்பதாகவும், அறிவாலயத்துல அவருக்கு தனி அறையெல்லாம் ஒதுக்கப்பட இருக்கலாம் தகவல் எழுந்திருக்கு. இதை வந்துட்டு அதிருப்தியில அடைஞ்சிருக்கானா உதயநிதி ஸ்டாலின் அப்படின்ற ஒரு தகவல் எழுந்திருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஆமா, அதிகாரம்னு வர்றப்போ வந்து மாமனாவது மச்சானாவது தான் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்ற ஒரு மமதை இருக்கத்தான் செய்யும். அப்படிங்கிறப்ப ஆல்ரெடி வந்து கனிமொழி வந்து அவர்கள் சைடுதான் நிறைய திமுக காதலர்கள் இருப்பதாக சொல்றாங்க. அவங்களோட தலைமையில ஒரு பகுதி பிரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சூழல்ல வந்து இப்ப சபரீசன் வர்றாரு, அவர் ஒரு பக்கம். அப்போ 3-4 பிரிவுகளாக உடையலாம். அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு இது வழிவகுக்கும். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர்ல சிஜேபி உறுப்பினர்கள் எல்லாமே பள்ளிக்கூடத்திற்கு ஆய்வுக்கு சென்றிருக்காங்க. அங்க கிராம மக்கள் விரட்டி அடிச்சதாக செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. இதோட பின்னணி என்ன சார்? பின்னணி ஒன்றும் கிடையாது. மக்கள் விரட்டி அடிக்கத்தான் செய்வார்கள். இவர்களை போன்ற துரோகிகள், தேசத்திற்கு எதிராக வேலை செய்பவர்கள், இவர்கள் அந்நிய நாட்டு கைக்கூலி அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். மக்கள் விரட்டி அடிக்கத்தான் செய்வார்கள். ஆனால் இந்த பிரகாஷ் ராஜை போன்ற நக்சலைட் கும்பல்கள் தான் ஆதரவையும் மக்கள் என்ற போர்வையில் ஆதரவுகளை கொடுக்கும். அதனால் வந்து இவர்களை போன்றவர்களை வந்து நாட்டிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இவர்கள் ஏனென்றால் தேச துரோகிகள். அதே போல் பிரகாஷ் ராஜ் மேலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேச துரோக வழக்கிலே அவரெல்லாம் வந்து கைது பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த நாடு சுபிச்சமாக இருக்கும். மக்கள் வந்து நல்ல தெளிந்த நீரோடையும் சுபிச்சமாக வாழ்றதுக்கு ஒரு வழிவகும். மீண்டும் இணைந்து பேசுவோம். பல்வேறு தகவலை கொடுத்தமைக்கு நன்றி. நன்றி சார். நன்றி.